நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 800க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படிங்கிற அதிர்ஷ்ட பெயர் வைக்க, விவாக சக்கரத்தின் அடிப்படையில் திருமண தேதி குறிப்பதற்கு, இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சனி மற்றும் குரு, இந்த கிரகங்களுடைய 2 ஆதிபத்திய அமைப்பை பற்றி தெளிவான விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு ஆதிபத்தியம் அப்படி சொல்லும்போது சூரியன் மற்றும் சந்திரன், இந்த 2 கிரகங்களும் ஒரு ஆதிபத்தியம், ஒரே ஒரு வீடு. தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதினா சந்திரன், தனுசு லக்னத்திற்கு பாக்கியாதிபதினா சூரியன். சூரியனுக்கு ஒரே வீடு. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு 2 ஆதிபத்தியம். அப்போ சூரிய சந்திர திசைக்கு அதே அந்த திசையினோட பலன் எடுக்கும்போது அதுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அப்போ எளிதாக பலன் எடுத்துடலாம். ஆனால் 2 ஆதிபத்தியங்களை கொண்ட கிரகங்களுக்கு பலன் எடுப்பதில் ஒரு தடுமாற்றமானது இருக்குதுங்க. ஏன்னா என்ன ஆதிபத்தியம் பலமாக செயல்படும் என்பதை கணிக்கிறதுல, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம். மேஷத்தினுடைய அதிபதியும் செவ்வாய் தான், விருச்சகத்தினுடைய அதிபதியும் செவ்வாய் தான். உதாரணத்திற்கு கடக லக்னமாக இருந்தால் 2 ஆதிபத்தியமே சிறப்பான ஆதிபத்தியம். 5ஆம் அதிபதி அவர் தான், 10 கூடிய ஜீவனாதிபதியும் அவர் தான். சிம்ம லக்னமாக இருந்தால் 4 கூடிய சுகாதிபதி அவர் தான், 9 கூடிய பாக்கியாதிபதி அவர் தான். அப்போ 2 வீடுகளும் நல்ல ஆதிபத்திய வீடுகளாக வந்துருச்சு அப்படின்னா நன்றாக தான் இருக்கும். பாவத்துவம் அடையாத நிலையில் அந்த தசை நல்லா தான் இருக்கும். ஆனால் சில லக்னங்களுக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாகவும் ஒரு ஆதிபத்தியம் சரியில்லாத ஆதிபத்தியமாகவும் வரும்போது அந்த இடத்துல எந்த ஆதிபத்தியம் செயல்படும், எந்த ஆதிபத்தியம் செயல்படாது, இந்த தசையினுடைய பலன் முழுமையாக நல்ல பலனாகவே நடக்குமா, அல்லது இந்த தசையில் ஏதாவது சரியில்லாத நிலைப்பாடு இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமானது வந்துடுதுங்க. உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியும் செவ்வாய் தான், அட்டமாதிபதியும் செவ்வாய் தான். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் எப்படி எடுக்கிறது? லக்னாதிபதி தசை நன்றாக இருக்கும் என்று எடுக்கிறதா, அல்லது அட்டமாதிபதி தசை நன்றாக இருக்காது என்று எடுப்பதா? அப்போ எந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கின்றார், அந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலன் தான் கடுமையாக கூடுதலாக நடக்கும். அது நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால் நல்ல பலனும், சரியில்லாத ஆதிபத்தியமாக இருந்தால் சரியில்லாத பலனும் நடக்கும். மேஷ லக்னத்திற்கு லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறார், 8ஆம் வீட்டுக்கு அவர் 6ல் தான் மறைகிறார். அப்போ லக்னாதிபத்தியத்தினுடைய பலன் தான் இங்கே நன்றாக இருக்கும். சுபத்துவமாக இருந்தார்னா ரொம்ப ரொம்ப யோக தசையாகவே இந்த செவ்வாய் தசை இருக்கும். லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் ஒரு குருவினுடைய பார்வையிலோ அல்லது சுக்கிரனுடைய இணைவிலையோ அவர் இருந்தார்னா. ஆனால் அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டார் அப்படின்னா எப்படிங்க சார்? 2ஆம் இடத்துல அமர்ந்தார் அப்படின்னா 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 2ஆம் வீட்டில் அமர்ந்தார்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை தொடர்பு. லக்னாதிபதியாக செயல்படுவாரா, அட்டமாதிபதியாக செயல்படுவார்னா அட்டமாதிபதியாகத்தான் அதிகப்படியாக செயல்படுவார். அதில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் பலன் எப்படி எடுக்கலாம்னா, அந்த அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருந்தால் அந்த 8ஆம் ஆதிபத்தியத்தினுடைய பலனில் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில். ஆனால் அவர் பாவத்துவம் அடைந்திருந்தார் அப்படின்னா 8ஆம் இடத்தினுடைய தன்மை தெரியும். பொதுவாகவே கஷ்ட நஷ்டம், ஏதாவது அந்த நேரத்தில் சொத்துக்கள் சார்ந்த இழப்புகளை, நம்மளுடைய உடல் ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளை எல்லாமே 8ஆம் இடத்தினுடைய பலனை அவர் அதிகப்படியான தாக்கமாக செய்வார். ஏன்னா அவரே லக்னாதிபதியாகவும் வராரு, பாவத்துவம் அடைந்திருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில்
இப்போ கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி செவ்வாய் தான், 8ஆம் அதிபதி செவ்வாய் தான். கன்னி லக்னத்திற்கு செவ்வாயோட தசை நடைமுறையில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சரியில்லாத காலகட்டமாக இருக்கும். ஏன் 3ஆம் அதிபதியாக இருக்காரு, தைரிய வீரிய முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கின்ற எடுக்கின்ற முயற்சிகள்லாம் செயல்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கின்றாரு. அதனுடைய ஆதிபத்தியம் நடக்காதா, அந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை அவர் 3ஆம் வீட்டிலே இருக்கார், சுபத்துவமாக இருக்கார் அப்படின்னா தன்னுடைய 8ஆம் வீட்டுக்கு அவர் 8ல் மறைவார். 3ஆம் வீட்டில் சுபத்துவமான நிலையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் தசையை லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து அந்த ஜாதகர் கடந்து வருவார். லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து. லக்னாதிபதி சொல்லக்கூடிய இந்த இடத்துல யார்? கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். அப்போ செவ்வாய் தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் சிறப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் உண்டு. ஆனால் அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வருவார். 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு லக்னாதிபதி நன்றாக இருந்தால், ஒருவேளை அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் இருந்தார், லக்னாதிபதி வலிவடைந்த நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல 8ஆம் அதிபதியினுடைய கெடுபலன் அதிகமாகவே இருக்கும். அப்போ என்ன பாயிண்டில் நீங்கள் எடுக்கணும்னா, அந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றாரா, அந்த வீட்டுக்கு 6, 8, 12 மறைகிறாரா. அந்த வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மேக்சிமம் கெடுபலன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொண்ட நிலையில் அந்த இடத்துல அந்த தசை என்பது கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய தசையாக இருக்கும். அதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தசையாக இருக்கும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும். அதாவது 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய். இதே 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான், துலாமுக்கு அதிபதி தான் சுக்கிரன் தான். ஆனால் லக்னத்திலே சுக்கிரன் இருந்தார் ரிஷப லக்னத்திற்கு, ஆனால் லக்னாதிபதியாக செயல்படுவார். 6ஆம் அதிபதியாக அவர் செயல்பட மாட்டார். ஏன்னா அவர் 6ஆம் வீட்டுக்கு 8ல் இருப்பார். லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றில் இருப்பார். லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, அதாவது துலாமில் அவர் இருக்கார் அப்படின்னா 6ஆம் அதிபதியாகத்தான் அவர் செயல்படுவார். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதகர் எந்த நிலையிலையுமே சற்று போராடி தான் வருவார். வேலை சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வத்தை கொண்டு சென்று அதன் வாயிலாக பிழைக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். ஏன் வேலை சார்ந்த விஷயங்கள்னு சொல்கிறோம்? 6ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்றதுனால. ஒருவேளை அவர் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்துவம் அடைந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்கிர தசை என்பது ஜாதகருக்கு ஒரு சிறப்பில்லாத தசையாக இருக்கும். கடுமையான போராட்டம் மிகுந்த தசையாக இருக்கும். அது லக்னாதிபதியாகி அவர் 6ஆம் வீட்டில் இருந்து பாவத்துவம் அடைகிறார் அப்படின்னா. மிதுன லக்னத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி செவ்வாய் தான், 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் தான், 2 ஆதிபத்தியம் வைக்கின்றார். ஆனால் 12ஆம் அதிபதியாக வர்றதுனால கடுமையான விரயத்தை கொடுத்துருவார். நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 12ஆம் வீட்டிலே அவர் இருந்தாலும் வெளியிடம் நகர்த்தி நல்லது செய்வார். 12ஆம் இடத்துல அவர் இருக்கலாம், பாவத்துவம் அடையாத நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தார்னா வெளியிடம் நகர்த்தி, ஏன்னா மிதுன லக்னத்திற்கு மனமுகந்து நன்மைகளை செய்வர் சுக்கிரன். பாவத்துவம் அடையும் போது தான் அவரால் நல்ல பலன்களை தர முடியாது, கெடுபலன்களை குறைத்து தருவார் பாவத்துவம் அடைந்த நிலையில். சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ஆம் அதிபதி, அவரே 10 கூடிய ஜீவனாதிபதியும். ஆனால் 3ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளாமல் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வது நல்லது. ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு 3 கூடிய மாரகாதிபதியாகவும் அவரே வருவார். 10 கூடிய ஜீவனாதிபதி, பட்டம், பதவி, கௌரவம், புகழ், அந்தஸ்துக்கும் அதிபதியாக அவர் வருவார். எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கிரகம் பாவத்துவமாக இருக்கின்றாரா, சுபத்துவமாக இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திற்கு 6 கூடியவன் சுக்கிரன், அவரே 11 கூடியவன் சுக்கிரன் தான். ஆனால் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டார்னா கடுமையான கடன் ரீதியான விஷயங்களை ஆட்படுத்துவார். ஒருவேளை அவர் 6ஆம் வீட்டிற்கு 12ல் மறைந்து 11ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்தார் அப்படின்னா 11ஆம் அதிபதியாகத்தான் அவர் செயல்படுவார். 6ஆம் அதிபதியாக அவர் செயல்பட மாட்டார். லக்னாவுடைய வலுவை பொறுத்து சுக்கிர தசையும் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும். சுக்கிரதசை தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், சுக்கிரதசை தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாது என்று சொன்னாலும், ஒருவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம், லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், குருவோட பரிபூர்ண பார்வை, லக்னாதிபதி திக்பலத்துக்கு அருகாமல் எந்த விதமான பாவத்தும் அடையாமல் இருக்காரு. லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார், செவ்வாயோட வீட்டில் இருக்கார், நண்பருடைய வீட்டில் இருக்கார், திக்பலத்துக்கு அருகாமல் இருக்கார், சுபத்துவமாக இருக்கார். லக்னாதிபதி நன்றாக தான் நிற்கின்றார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து தசை நடத்தினாலும் 12ஆம் இடத்திலே அமர்ந்த விருச்சகத்தில் அமர்ந்த குருவினுடைய பார்வை, பரிபூர்ண பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கும் போது தனுசு லக்னத்துக்கு சுக்கிரதசை வரக்கூடாது என்று நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் செய்வதை நினைச்சு பயப்படணும்னு அவசியம் உண்டு. ஏன்னா 6 கூடிய தசை நடத்துறாரு. தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து தசை நடத்துறாரு.
லக்னாதிபதி திக்பலத்துக்கு அருகாமல் இருக்கார். தொழில் செய்யணுங்கிறதுல இங்கே தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஆம் அதிபதி தசை நடத்துகிறாரு, 6 கூட 8ல் என்ன தசை நடத்துகிறாரு, வெளியிடம் நகர்ந்து வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் வரணும்? 2 ஆதிபத்தியமும் நல்ல வீடாக இருக்குன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் தான், 10 கூடையவனும் சுக்கிரன் தான். கும்ப லக்னத்திற்கு 4 கூடையும் சுக்கிரன் தான், 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் தான். அதே மீன லக்னத்துக்கு நீங்கள் பாருங்கள், 3ஆம் அதிபதி சுக்கிரன், ஆனால் 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டார் அப்படின்னா, பாவத்துவம் அடைந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சுக்கிர தசை என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய தசையாக இருக்கும். ஆனால் 3ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டார்னா, கண்டிப்பாக லக்னாருடைய வலுவை பொறுத்து ஜாதகர் எல்லாத்திலையும் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பார். 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால், அப்போ 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் அந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்றதா அப்படிங்கிறதா இங்கே நம்ம கவனம் செலுத்தணும். அவ்வாறு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத வீட்டோடு தொடர்பு கொண்ட அந்த கிரகம் பாவத்துவம் அடைந்திருந்தால், அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா அப்படின்னு வந்துடணும். ஏன்னா பாவத்துவமாக இருக்காரு, ப்ளஸ் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரு. அப்படின்னா இந்த ஜாதகர் இந்த தசையை கடந்து வருவாரா வரமாட்டாராங்கிறதுக்கு லக்னத்தினுடைய நிலையை நீங்கள் பார்த்துடணும். லக்னம் சுபத்துவம் லக்னாவுடைய நிலைனா கண்டிப்பாக அந்த காலகட்டம் கடுமையான ஸ்ட்ரகிளோட ஜாதகர் கடந்து வரார். மிதுன லக்னத்துக்கு புதனை பொறுத்த வரைக்கும் 2 வீடுகள், அதாவது மிதுனத்தினுடைய அதிபதி புதன் தான், கன்னி 2 வீடுகள் இருக்கு. அப்போ அந்த லக்னத்திற்கு உதாரணத்திற்கு மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி புதன் தான், 6ஆம் அதிபதி புதன் தான். 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு லக்னாதிபதி வீக்காக இருக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக கடுமையான கடன் வேலை பிரச்சனை எல்லாத்துலேயுமே ஜாதகர் ஆட்படுவார். ஆனால் 3ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வந்துடுவார். லக்னாதிபதி நன்றாக இருக்கும். லக்னாதிபதி அங்கே நீச்சமாக இருந்தார்னா நிறைய முயற்சி எடுக்கிறாரு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற பாயிண்ட் வந்துடும். லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்திருந்தால் அல்லது நீச்சம் பெற்றிருந்தால். மீன லக்னத்திற்கு 4 கூடையவரும் அவர் தான், 7 கூடிய பாதக மாரகாதிபதியும் அவர் தான், புதன் தான். ஆனால் 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரா, 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரா, லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா, 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட புதன் பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்துகிறாரா, கண்டிப்பாக இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவான நிலையில் பாதக மாரகம் நிகழாது. ஆனால் 7ஆம் வீட்டினுடைய சரியில்லாத பலன் நிகழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த களத்திர ரீதியான விஷயங்களில், மனைவி ரீதியான விஷயங்களில் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டோடு பாவத்துவமான நிலையில் தொடர்பு கொண்ட நிலையில் லக்னாதிபதி வலுவான நிலையில் தனக்கு பாதிப்பு இல்லை, தன்னுடைய களத்திரம் தன்னுடைய மனைவி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அடுத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ஆதிபத்திய வீடுகள்னு சொல்லும்போது குரு பகவானுக்கு வந்துடலாம். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் தனுசுக்கு அதிபதியும் குரு தான், மீனத்துக்கு அதிபதியும் குரு தான். கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு தான், 9 கூடிய பாக்கியாதிபதியும் குரு தான். இன்று காலை பார்த்த ஜாதகம், சார் கடக லக்னத்திலே குரு உச்சமாக இருக்காரு, புதனோட இணைஞ்சிருக்காரு, குருதசை நன்றாக இருக்குமா? நன்றாகத்தான் இருக்கும். எப்படி நன்றாக இருக்கும்? 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைந்து 9ஆம் வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். லக்னத்திலே பாக்கியாதிபதி அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கின்றார். 6ஆம் அதிபதியாக உச்சம் பெறார்ல, 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைந்தனால 6ஆம் ஆதிபத்தியத்தின் பலன் நிகழாது. மாறாக 9ஆம் ஆதிபத்தியம் பாக்கியாதிபத்தியமே நிகழும். சுபத்துவமான நிலையில் அவர் இருக்கார். லக்னத்திலே குரு உச்சமாக இருக்கார், பாவத்துவ தொடர்பு எதுவுமே இல்லை. மாறாக புதனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கார். புதன் சார்ந்த கல்வியை தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. புதன் சார்ந்த கல்வினா கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஆட்சி சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறையில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படிப்பை முடிக்க போகிறாரு. அதிலே பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை காண போகிறார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் கண்டிப்பாக வெளியிடத்தை நோக்கி நகர்ந்து வளர்ச்சியை காணக்கூடிய ஜாதகம் வேலை சார்ந்த விஷயங்களில். அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் வரணும் அப்படின்னா, அவரே 6 கூடையவர், அவரே 9 கூடையவர். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி, ஆனால் 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். ஆனால் 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டாருன்னா பயம் இல்லை. 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்துவமானார் அப்படின்னா கண்டிப்பாக பயம் உண்டு. 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்துவமானார்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா,
சிம்ம லக்னத்திற்கு குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா அந்த குருவை சனி பார்க்கிறாரு. அந்த குருவை சனி அட்டமாதிபதி பாவத்தம் அடைகிறாரு. 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறையில 8ஆம் வீட்டுக்கும் கேந்திரத்தில் தான் இருக்கார். சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல அமர்ந்த குரு சனியின் பார்வையை பெற்ற குரு யோகத்தை செய்வாரா என்றால் யோகத்தை செய்ய மாட்டார். 5ஆம் வீட்டை தானே பார்க்கிறாரு. பாவத்தமான நிலையில ஏன் பார்க்கிறாரு? 5ஆம் அதிபதியாக செயல்படுவாரானா செயல்படுவார். பாவத்தமான நிலை பார்க்கும்போது 5ஆம் இடத்தினுடைய பலனும் அங்கே போராட்டம், 8ஆம் இடத்தினுடைய பலனும் அங்கே போராட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டமாதிபதி பாவத்தம் அடைகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கடுமையான நோய் தொந்தரவு, சரியில்லாத நிகழ்வுகள் அந்த ஜாதகருக்கு நிகழக்கூடிய தன்மை குரு தசையில். அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் வரணும்? அந்த வீட்டுக்கு 6, 8, 12 மறைகிறாரா? சிம்ம லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல அமர்ந்த குரு 8ஆம் வீட்டுக்கு அவர் 12 மறைவார். 5ஆம் வீட்டுக்கு 3 என்பது சமம். 5ஆம் வீட்டுக்கு 3 என்பது கடுமையான மறைவு என்பது கிடையாது. ஆனால் 8ஆம் வீட்டுக்கு 12 என்பது 8ஆம் ஆதிபத்தியத்தினுடைய கெடுதலான எந்த பலனும் நிகழாது என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் குருவை பொறுத்த வரைக்கும். அப்போ 2 ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக இருந்தாலும் 2மே ஆதிபத்திய விசேஷம் உள்ளதாக இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. விருச்சிக லக்னத்திற்கு 2 குடையவரும் குரு தான், 5 குடையவரும் குரு தான். என்ன ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும்? பாவத்துவம் இல்லாமல் இருக்காரான்னு பார்த்துக்கணும். குருதசை வருதா? பாவத்துவம் இல்லாமல் இருக்காரா? கடந்து வந்துடுவார். லக்னாவே நல்லா தான் இருக்கார், பார்த்துக்கலாம். குருதசை ஓரளவுக்கு யோகத்தை தான் தரப்போகுதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த குரு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக இருந்தாலும் 2 வீடுகளுக்கும் நல்லவராக இருந்தாலும் அவர் பாவத்தம் அடையக்கூடாது. துலா லக்னத்திற்கு 3 குடையவர் குரு தான், 6 குடையவரும் குரு தான். ஆனால் 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு 11ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்த்தாரா 3ஆம் வீடாக செயல்படுவார். 6ஆம் அதிபதியாக அவர் செயல்பட மாட்டார். ஆனால் துலா லக்னத்துக்கு 12ல் அமர்ந்த குருதசை 16 வருஷம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றார். சம்பாதிச்ச சார் கடன் இருக்கு சார். 4 கோடி சம்பாதிச்சா 3 கோடி கடன் இருக்கு. அப்போ 4 கோடி அப்போ அதுக்கு 1 கோடி சம்பாதிச்சிருக்கலாமேங்கிற மாதிரி இருக்கு. 4 கோடிக்கு போல சம்பாதிச்சேன், ஆனால் 3 கோடி 3.5 கோடி வரைக்கும் கடன் இருக்கு. இதெல்லாம் அடைக்க முடியுமான்னு கேட்குறாரு. குருதசையை கடந்து இப்போ தான் சனி தசை வந்திருக்காரு. துலா லக்னத்திற்கு சனி யோகாதிபதி கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக நீங்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். சனி இங்கே ஓரளவுக்கு சுபத்துவமாக தான் இருக்கார். அப்போ துலா லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 6ஆம் இடத்தை பார்த்த குரு கடனை கொடுக்குறாரு. 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டா கடன்லாம் இருக்காது. முயற்சியால் வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார், சம்பாதிச்சுட்டே இருப்பார். சனி தசையில் மேலும் சம்பாதிப்பார். இந்த கடன் இங்கே வருதுனாலே 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு 12ஆம் இடத்தில் அமர்ந்து. ஆனால் துலா லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் அதிநட்பு நிலையில் 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு 3ஆம் வீட்டை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்த்து 3ஆம் அதிபதியாகவே செயல்படுவார் துலா லக்னத்திற்கு குரு. அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் எடுக்கணும்? என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார்? 3ஆம் அதிபதியாக செயல்படுகின்றாரா? 6ஆம் அதிபதியாக செயல்படுகின்றாரா? சிம்ம லக்னத்திற்கு 5க்கும் 8 கூடியவராக இருக்கார். ஒரு ஆதிபத்தியம் சரியில்லாத ஆதிபத்தியம். மேஷ லக்னத்திற்கு 12 கூடியவராக வராரு, 9 கூடிய பாக்கியாக வராரு. 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு அவர் பாவத்துவம் அடையாத நிலையில வெளியிடம் நகர்த்தி நல்லது செய்வார். பாவத்துவம் அடையாத நிலையில. ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு அவர் கேந்திரத்தில் தான் இருக்காரு. அப்போ அந்த பாக்கியத்தையும் தருவார். 12ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால அவர் வெளியிடம் நகர்த்தி நல்லது செய்வார். லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்து நன்மைகள் கூடுதல் குறைவாக இருக்கும். அப்போ நீ என்ன பாயிண்ட் எடுக்கணும்? அந்த ஆதிபத்திய விசேஷம் உள்ள வீடுகளோடு தொடர்பு கொள்றாரா, அல்லது அந்த வீட்டிற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சரியில்லாத வீட்டுக்கு 6, 8, 12 மறைகிறாரா? சனியை பொறுத்த வரைக்கும் 2 வீடுகள் மகர கும்ப வீடுகள். சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடு சனி தான், 7ஆம் வீடு சனி தான். 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டாரா கண்டிப்பாக கடன், பம்பு, வழக்கு, நோய் அனைத்தையும் அவர் தருவார். லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது ஜாதகர் எல்லாத்தையும் சமாளிக்கின்றார். அதற்காக கடன், பம்பு, வழக்கெல்லாம் கொடுக்காமலாம் அவர் இருக்க மாட்டார். 7ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டு லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலனை செய்வார். ரிஷப லக்னத்திற்கு 2 ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியம். 9 குடையவரும் அவர் தான், 10 குடையவரும் அவர் தான். இப்போ சனி தசை வரும்போது நம்ம என்ன நினைக்கலாம்? நல்ல தசையாக தான் இருக்கும். சுபத்துவமாக இருந்தார்னா மேலும் நல்ல
அமைப்பு அவர் கொடுக்க போகிறார். துலா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதி அவர் தான். ரெண்டு வீடுகளுமே சிறப்பான வீடுகள். விருச்சிக லக்னத்திற்கு 3க்கும் 4 குடையவர், தனுசு லக்னத்துக்கு 2க்கும் 3 குடையவர், மேஷ லக்னத்துக்கு 10 குடையவர் அவர் தான், 11 குடைய பாதகாதிபதி அவர். ஒரு வீட்டோட தன்மையை பாருங்க, ஒரு வீடு நன்றாக இருக்கு, ஒரு வீடு சரியில்லாமல் இருக்கு. கடக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதி அவர் தான். அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 8ஆம் அதிபதி பாவத்துவம் அடையும் போது கண்டிப்பாக அந்த தசை நடத்தக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒரு சரியில்லாத சம்பவம் நிகழுதுன்னா அது வந்து காம்பினேஷன்ல தான் நிகழும். தந்தைக்கு, அதாவது கணவருக்கு மனைவியினுடைய அமைப்பு சிறப்பில்லாமல் இருக்கும். மனைவியுடைய ஜாதகத்திலே அந்த காலகட்டத்தில் சரியில்லாத நிகழ்வு இருக்கும். குழந்தையினுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடமோ 4ஆம் அதிபதியோ பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்தக்கூடிய அமைப்பு வரும். ஒரு சரியில்லாத ஒரு சம்பவம் நிகழுது அப்படின்னா காம்பினேஷனில் மட்டுமே நிகழும். அதே காலகட்டத்தில் 7.5 அஷ்டம சனியினுடைய குறுக்கீடு இல்லாமல் ஒரு சரியில்லாத நிகழ்வு நிகழாது. அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, அந்த 8ஆம் வீட்டுக்கு அவர் 6, 8, 12 மறைந்தார்னா 8ஆம் இடத்துடைய கெடுபல் நிகழாது. ஆனால் கடக லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் பாவத்துவம் அடையவே கூடாது. 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் தான் இருப்பார், 9ல் இருப்பார் கடக லக்னத்திற்கு. ஆனால் அவர் பாவத்துவம் அடைந்தார்னா தசை வரும்போது கண்டிப்பாக நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அப்பா இருக்கும். லக்னாதிபதி அங்கே வீக்னஸாக இருந்தார்னா மேலும் கவனமாக இருக்கணும். ஆதிபத்திய விசேஷம் உள்ள வீட்டோட தொடர்பு கொள்றாரா, இல்லாத வீட்டோட தொடர்பு கொள்றாரா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். மிதுன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியும் சனிதான், 9 கூடிய பாக்கியாதிபதியும் சனிதான். 2ல் அமர்ந்தா 8ஆம் அதிபதியாக செயல்படார். 9ஆம் அதிபதியாக அவர் எப்படி செயல்படுவார்? 2ல் அமர்ந்தா 7ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக, 8ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். பாக்கிய ஸ்தானத்திற்கு அவர் 6ல் மறைகிறார்ல, 2ல் தானே இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருந்தார்னா ஓரளவுக்கு அந்த இதுலேருந்து தப்பிச்சு வரலாம். லக்னாதிபதி வலுவை பொறுத்து வயதை நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார், வயது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார், வயது 65-70 வயசு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பாக இருக்கும். லக்னாதிபதி பலமாக இருந்து ஒருவேளை 8ஆம் வீட்டை சனி பார்க்கக்கூடிய அதே வேளையில் குருவோட பார்வை கிடைக்குது அப்படின்னா பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 8ஆம் அதிபதியினுடைய நிலை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய. அட்டம பாதக மாரகாதிபதியினுடைய தொடர்புகள் இல்லாமல் ஒரு சரியில்லாத நிகழ்வு நிகழாது. அப்போ எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கன்னி லக்னத்திற்கு 5 குடையவர் சனிதான், 6ஆம் வீட்டு சனிதான். 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு சுபத்துவம் இருந்தார்னா கடனை கொடுத்துக்கிட்டு, வேலையை கொடுத்துக்கிட்டு, கடனை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் 6ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சி 5ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. சுபத்துவமாக இருந்தார்னா மேலும் நல்லது. அப்போ ஆதிபத்திய விசேஷம் உள்ள வீட்டோடு தொடர்பு கொள்வது நல்லது. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத வீட்டோடு தொடர்பு கொண்டாலும் அவர் மேலும் பாவத்துவமான இருந்தார்னா கண்டிப்பாக லக்னாதிபதி வலுவுக்கு நீங்கள் வந்துடணும். லக்னாதிபதி அங்கே வலுவாக இருந்தார்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் கண்டிப்பாக அந்த தசையை நம்ம கொஞ்சம் கவனமாகவே கடந்து வரணும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நினைவு சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.